லாஸ்ட் வீடியோல உங்க செக் தொலைஞ்சு போச்சுன்னா பதட்டப்படாம என்னென்ன பண்ணி அந்த செக்கை யாரும் மிஸ்யூஸ் பண்ணாம இருக்கணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை நம்ம பார்த்தோம். அந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். அண்ட் ஃபியூச்சர்ல அந்த மாதிரி நீங்க ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணீங்கன்னா பதட்டப்படாம அந்த வீடியோல சொல்லியிருக்கிற ஏதாவது ஒரு மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கிற எல்லாரும் கம்பல்சரியா இதை பண்ணியே ஆகணும். அப்படி என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்குறீங்களா? வேற ஒன்றும் இல்லைங்க, உங்க ஆதார் கார்டை உங்க பேங்க் அக்கௌண்ட்டோட எப்படி லிங்க் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். ஹாய் வணக்கம், நான் ஜேன். இது என்னோட பேங்கிங் மினிட்ஸ் சேனல். டெய்லி பேங்கிங்க்கு தேவையான தகவல்கள், வழிமுறைகள் மற்றும் செய்திகளை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறது தான் இந்த சேனல் மற்றும் வெப்சைட்டோட நோக்கம். வாங்க இன்னைக்கு இன்ஃபர்மேஷனுக்கு போலாம். உங்க ஆதார் கார்டை பேங்க் அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ற ப்ராசஸ் எல்லா பேங்க்ஸ்லயும் மேக்ஸிமம் சேமா தான் இருக்கும். ஒரு சில சின்ன விஷயங்கள் தான் டிஃப்ரெண்டா இருக்கும். ஆதார் கார்டை உங்க பேங்க் அக்கௌண்ட்டோட லிங்க் பண்றதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா, ஆன்லைன் மெத்தட், ஆஃப்லைன் மெத்தட், அதாவது ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கறது, ஏடிஎம், எஸ்எம்எஸ், இப்படி சில ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுவும் இல்லாம ஐவிஆர் மெத்தட் யூஸ் பண்ணியும் நம்ம லிங்க் பண்ணலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆதார் கார்டை பேங்க் அக்கௌண்ட்டோட லிங்க் பண்றது ரொம்ப அவசியம். எல்லாரும் கண்டிப்பா பண்ணி ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், எல்பிஜி சப்சிடி நீங்க ரிசீவ் பண்ணணும்னா ஆதார் கார்டு ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ ஆதார் கார்டு லிங்க் பண்றதுக்கு நமக்கு அவைலபிளா இருக்கிற ஒவ்வொரு ஆப்ஷனை பத்தியும் பார்ப்போம். முதல்ல ஆன்லைன் மோட். ஸோ ஆன்லைன் மோட்ல நெட் பேங்கிங் அண்ட் மொபைல் பேங்கிங் ரெண்டுமே வரும். நெட் பேங்கிங் ஆர் மொபைல் பேங்கிங் உங்களுக்கு எது வசதியோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதுல உங்களோட யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. நீங்க லாகின் பண்ணதும் ஆதார் கார்டு சீடிங் இல்லனா ரெஜிஸ்டர் ஆதார் நம்பர் அப்படின்னு ஏதாவது ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு உங்களோட 12 டிஜிட் ஆதார் கார்டு நம்பரை நீங்க அதுல டைப் பண்ணணும். டைப் பண்ணிட்டு சப்மிட்னு கொடுங்க. அவ்வளவுதான், உங்களோட ஆதார் கார்டு நம்பர் வெரிஃபை ஆகி அது பேங்க் அக்கௌண்ட்டோட லிங்க் ஆகிற ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடும். ப்ராசஸ் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சதும் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு உங்களுக்கு மெசேஜும் வந்துடும். ரெண்டாவது மெத்தட் ஆஃப்லைன் மெத்தட், அதாவது உங்களோட நியரஸ்ட் பிரான்ச்சுக்கு நீங்க நேரடியா போய் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கறது. உங்களோட நியரஸ்ட் பிரான்ச்சுக்கு நீங்க போங்க. அங்க அப்ரோப்ரியேட் கவுண்டர்ல ஆதார் கார்டு லிங்க் பண்ணணும்னு சொல்லி அதுக்கான ஃபார்மை நீங்க கேட்டு வாங்குங்க. இந்த மெத்தட்ல சப்போர்ட்டிங் டாக்குமெண்டா உங்களோட செல்ஃப் அட்டஸ்டட் ஆதார் கார்டு காப்பி வேணும். பேங்க்ல ஆதார் கார்டு லிங்கிங் ஃபார்ம் வாங்கி அதுல உங்களோட பேங்க் அக்கவுண்ட் நம்பர், உங்களோட நேம் அண்ட் அதர் டீடைல்ஸ் பிளஸ் 12 டிஜிட் ஆதார் கார்டு நம்பர், இது எல்லாத்தையும் நீங்க ஃபில் பண்ணி கொடுக்கணும். கூடவே செல்ஃப் அட்டஸ்டட் ஆதார் கார்டு காப்பியையும் நீங்க சப்மிட் பண்ணணும். அவங்க கிட்ட கொடுத்ததும் இந்த ஆதார் கார்டு லிங்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடும். ஒன்ஸ் அந்த ப்ராசஸ் முடிஞ்சதும் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்னு மெசேஜ் வந்துடும். மூணாவது ஆப்ஷன் ஏடிஎம் மூலமா லிங்க் பண்றது. உங்களோட நியரஸ்ட் ஏடிஎம்க்கு நீங்க போங்க. அங்க போய் உங்களோட ஏடிஎம் கார்டை இன்சர்ட் பண்ணுங்க. இன்சர்ட் பண்ணிட்டு பின் நம்பர் என்டர் பண்ணதும் ஏடிஎம்ல சர்வீசஸ் அப்படின்ட்டு நிறைய சர்வீசஸ் காமிக்கும். அதுல நீங்க ஆதார் கார்டு லிங்கிங் அப்படிங்கிற சர்வீஸை கிளிக் பண்ணணும். ஒவ்வொரு பேங்கோட ஏடிஎம்லயும் ஆதார் கார்டு லிங்கிங் இல்லைன்னா ஆதார் கார்டு ரெஜிஸ்ட்ரேஷன் இப்படின்னு சில வார்த்தைகள் வேறுபடலாம், மற்றபடி ஒன்னாதான் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நீங்க வழக்கம் போல உங்களோட 12 டிஜிட் ஆதார் கார்டு நம்பரை டைப் பண்ணணும். டைப் பண்ணிட்டு சப்மிட்னு ஏடிஎம் மிஷின்ல கொடுங்க. நாலாவது மெத்தட் இதுதான் இருக்கிறதுல ஈஸியான மெத்தட். பிகாஸ் இது ஐவிஆர் மெத்தட். மேக்ஸிமம் எல்லா பேங்க்ஸ்லயும் இந்த ஆப்ஷன் இருக்கும். ஆனா உங்க பர்டிகுலர் பேங்க்குக்கு இந்த மெத்தட் கொஞ்சம் வேறுபடலாம். சில பேங்க்குக்கு அவங்க கொடுத்திருக்கிற நம்பரை நீங்க கால் பண்ற மாதிரி இருக்கும். சில பேங்க்ஸ்ல இந்த நம்பருக்கு நீங்க மிஸ்டு கால் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ உங்க பேங்க்குக்கான ஐவிஆர் நம்பர் என்ன அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணணும். ஸோ ஐவிஆர் மெத்தட்னா எய்தர் அந்த வாய்ஸ் டைரக்டா பேசும், இல்ல மிஸ்டு கால் கொடுக்குறீங்க அப்படின்னா பேங்க்ல இருந்து உங்களுக்கு கால் வரும். எப்படினாலும் ஐவிஆர் வாய்ஸ்ல உங்களோட ஆதார், அதாவது 12 டிஜிட் ஆதார் நம்பர் அது கேட்கும்போது உங்களோட போனோட கீபேட்ல இருந்து நீங்க அந்த 12 டிஜிட் ஆதார் நம்பரை டைப் பண்ணணும். டைப் பண்ணி சப்மிட் ஆர் என்டர்னு கொடுத்துட்டீங்கன்னா ப்ராசஸ் ஓவர். ஆனா இந்த கால் பண்ணும்போது நீங்க உங்க பேங்க் அக்கவுண்ட்ல லிங்க் ஆயிருக்கிற ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர்ல இருந்தா கால் பண்ணணும். அஞ்சாவது மெத்தட் எஸ்எம்எஸ் மூலியமாவும் நம்ம ஆதார் கார்டை லிங்க் பண்ண முடியும். கரெக்ட் ஃபார்மேட்ல கரெக்ட் நம்பருக்கு எஸ்எம்எஸ் அனுப்பிச்சோம் அப்படின்னா இந்த ப்ராசஸ் ரொம்பவே ஈஸி. நீங்க அனுப்ப வேண்டிய எஸ்எம்எஸ் என்னன்னா யூஐடி ஸ்பேஸ் உங்க 12 டிஜிட் ஆதார் கார்டு நம்பர் ஸ்பேஸ் உங்க பேங்க் அக்கவுண்ட் நம்பர், இதுதான் நீங்க டைப் பண்ண வேண்டிய எஸ்எம்எஸ். இந்த எஸ்எம்எஸ் டைப் பண்ணி ஒவ்வொரு பேங்க்குக்கும் ஆதார் கார்டு லிங்க் பண்றதுக்கு எஸ்எம்எஸ் அனுப்புறதுக்குன்னு ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு கரெக்டா நீங்க அனுப்பணும். ஃபார் எக்ஸாம்பிள், எஸ்பிஐ கஸ்டமரா இருந்தீங்க அப்படின்னா 567676 அப்படிங்கிற நம்பருக்கு இந்த எஸ்எம்எஸ் நீங்க அனுப்பணும். ஸோ 5 மெத்தட்ஸ் நான் இன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதுல ஏதாவது ஒரு மெத்தட் உங்களுக்கு பிடிச்ச மெத்தட் இல்ல உங்களுக்கு ஈஸியான மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்க உங்க ஆதார் கார்டை பேங்க் அக்கவுண்ட் கூட லிங்க் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ரொம்ப அத்தியாவசியமான விஷயம். சோ லேட் பண்ணாம கண்டிப்பா இந்த லிங்கிங் ப்ராசஸை நீங்க உடனே பண்ணுங்க. இன்னைக்கு வீடியோல ஷேர் பண்ண இந்த இன்ஃபர்மேஷனை பத்தி ஏதாவது குவெஸ்டின்ஸ் ஆர் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. சோ இன்னைக்கு ஷேர் பண்ண இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் நான் நம்புறேன். அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, it's bye from Jane. நன்றி, வணக்கம்.